சிரிக்கணுமா? பட்டாம்பூச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது கவிஞனின் குரல். இன்னைக்கு கவிஞனின் குரல் பகுதியில இன்றைய சுற்றுச்சூழலுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான கவிதையோடு கருப்பு சட்டைக்கும் சிவப்பு சிந்தனைக்கும் மிக மிக நெருக்கமான ஒரு கவிஞர், சீர்திருத்த சிந்தனையாளர். நிறம் என்றால் செந்நிறம். வேதநாயகம் சாஸ்திரியார் வாழ்வும் இலக்கிய பணியும், பொதுவுடைமை இயக்கமும், தந்தை பெரியாரும், வாசிப்பின் கூடு போன்ற நூல்களின் ஆசிரியர் கவிஞர் சாமராஜா அவர்கள் தஞ்சையிலிருந்து நம்மோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, கவிதையை கேட்டு பயன்பெறலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். கானகம் காப்போம். எழுப்பும் மணி எதுவும் இன்றி அதிகாலை உடல் சிலிர்த்தெழுந்து சிறகுகள் விரித்து இறை தேட விரைகின்றன பறவைகள். உணவோடு வரும் உறவுக்காய் பசி சுமந்து காத்திருக்கும் குஞ்சுகள். தொலைவில் கேட்கும் தனித்த சத்தம் மூத்த பறவையின் வருகையை முன்னரே உணர்த்தும். இறை ஊட்டலும் உற்சாகமாய் உண்ணலும் பசியாறி மெல்ல பழம் பெற்று ஒன்றோடொன்று உரையாடுதலும் தொடர்ந்து நிகழும். அணில் பிள்ளைகளின் அரட்டைகளுக்கும் பஞ்சமில்லை. மரத்தில் ஏறுவதும் இறங்குவதும் என எதையோ தேடிக்கொண்டே திரியும் எறும்புகளுக்கும் குறைவில்லை. இப்படி எண்ணிலடங்கா கூத்துகள் எந்நாளும் நிகழும். ஆகாயம் பார்த்தபடி அகல கைவிரித்து நிற்கும் அந்த ஆலமரத்தில் நகரத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தில் ஒன்றான சாலை விரிவாக்கத்திற்காய் சாய்க்கப்பட்டது அந்த ஆலமரம். சாய்க்கப்பட்டது ஆலமரம் மட்டும் அல்ல, சற்று தொலைவில் உள்ள மரங்களில் வசிக்கும் பறவைகளிடம் அன்றாடம் பேசிக்கொண்டே வாழ்ந்து வந்த அந்த பறவைகளின் வீடுகளும், அணில் பிள்ளைகள், ஒற்றுமையாய் வாழ்ந்த எறும்பு கூட்டங்கள், புழு பூச்சிகள் என எல்லாவற்றின் வாழ்விடங்களும் தான். இன்றும் இருக்கிறது ஆலமர பெயர் தாங்கிய அந்த பேருந்து நிறுத்தம். ஆனால் அந்த ஆலமரம்தான், ஆண்டாண்டு காலமாய் உயிர்களின் அயர்வை போக்கிய அந்த ஆலமரம்தான் இருந்த தடம் எல்லளவும் இன்றி வேரோடும் வேரடி மண்ணோடும் பெய்த்து எறியப்பட்டது. இப்படி அறங்கள் கொண்டு மரங்கள் வீழ்த்தப்படும் போதெல்லாம் போரினால் துரத்தப்படும் மனிதர்களைப் போல அகதிகளாகின்றன எண்ணிலடங்கா பறவைகளும் பூச்சி இனங்களும். இந்த ஆலமரத்தை போன்றே வேலமரம், புளிய மரம், நாவல் மரம் என எத்தனையோ மண்ணின் மரங்கள், வழிப்போக்கர்களுக்கெல்லாம் காற்றையும் நிழலையும் வழங்கிய மரங்கள் வீழ்த்தப்படுவதை முடிந்தவரை தவிர்ப்போம். ஊருக்குள் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாயிருக்க ஊருக்கு வெளியே பளபளக்கும் நெடுஞ்சாலைகள் யாருக்காக என ஒவ்வொருவருக்குள்ளும் கேள்விகள் எழ வேண்டும். ஊருக்கு உழைத்த ஓர் ஆலமரத்தின் கதை இது என்றால், காட்டின் கதை ஈரறிவு முதல் 6 அறிவு வரை அத்துணை உயிர்கட்கும் உணவே மருந்தாய் தூய காற்றையும் நன்னீரையும் தொய்வின்றி தரும் சித்த மருத்துவமனைதானே காடு. வேர்களின் மறைமுக உதவியால் மொட்டவிழும் பூக்கள், பூக்கள் சிரித்து காய்கள், காய்கள் சுவை சேர்த்து கனியும் பழங்கள், உயிர்களுக்கெல்லாம் உணவாய் பரிமாறப்படும் காய்களும் கனிகளும், பறவைகளும் விலங்குகளும் உண்ட எச்சமாய் விதைகள். இப்படியாக காடுகளில் சுழற்சியாக விதைத்து முளைத்து மீண்டும் விதைத்து முளைத்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றன விதைகள். மனித இனம் சுயநலம் தரித்து காடுகளுக்குள் கால் வைத்த நாளிலேயே தொடங்கிவிட்டது காட்டுயிர்களுக்கு கல்லறை எழுப்புவதும் சுற்றுச்சூழலின் சமநிலை பாதிப்படைவதும். காடுகளை அழிக்க அழிக்க உயிர்காற்றின் அளவும் மழை பொழிவின் அளவும் குறைந்து கொண்டே போக நாமே முழு முதற் காரணியாகிறோம். காடுகளை அழிக்க அழிக்க உயிர்காற்றின் அளவும் மழை பொழிவின் அளவும் குறைந்து கொண்டே போக நாமே முழு முதற் காரணியாகிறோம். 100 ஆண்டுகள் கடந்து நிற்கும் மண்ணின் மரங்களை சாய்த்துவிட்டு மண்ணிற்கு ஒவ்வாத மரக்கன்றுகள் நடுவது எந்த வகையில் ஈடாகும்? தோழர்களே, இதுவரை இல்லை எனினும் வரும் காலங்களிலாவது பறவைகளின் பசியார, விலங்குகளுக்கு விருந்து வைக்க, ஊர்வன பயமின்றி உலவி திரிய, தாவரங்கள் தயங்காமல் தழைத்தோங்க கானகம் காப்போம். கானகங்களை நாம் காக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும் இந்த தாவரங்கள் நம் மூதாதையருக்கு மூச்சு தந்த அதே தாவரங்கள் எதிர்கால சந்ததியினரும் எட்டி பார்க்கும் தாவரங்களாய் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தாவரங்கள் நம் இல்லறத்தை போல் கானகத்தையும் நேசிப்போம். அனைத்து உயிர்களும் ஆனந்தமாய் வாழ வழி சமைப்போம். கவிஞர் சாம்ராஜா. நன்றி.
நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது கவிஞனின் குரல். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் முனைவர் சாம்ராஜா அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலப்பலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்களா? இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது அண்ணே. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்ணோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளை இன்னொரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க. 90-03-70-70 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 9003677002. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறீங்க. நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து இருங்க. அவ்வளவுதான். பட்டாம்பூச்சி நாத்தா கடிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, மேட்ச் மேட்ச் பட்டாம்பூச்சி கூட்டு புழுக்களைங்கிற வேலை நினைக்கணுமா, கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம்.